ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது டெம்டிங்காக இருக்கா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அது கூடவே வெங்காயம் நல்லா பைன் சாப் பண்ணி வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வெங்காயம் பிரியாணிக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிறது இல்லாமல் நல்லா அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலில் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது கூடவே 1-2 உடைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா வதங்குது எண்ணெயில். அது கூடவே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். எப்போவுமே இஞ்சியை விட பூண்டு எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடணும். எல்லாம் கிளறி அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு, அந்த பச்சை தக்காளி ஸ்மெல்லு எல்லாம் போன அப்புறம் நல்லா மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அது கூடவே உப்பு சேர்த்துக்கணும். அது நல்லா வதங்கி குழஞ்சி வந்ததும் அது கூடவே தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். நான் இப்போ 1/2 கிலோ அரிசி தான் செய்கிறேன். ஸோ அதனால் 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி, ஸோ 150 ml தயிர் எடுத்திருக்கேன். நல்லா வதங்கி வந்ததும் புதினா கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கதை போட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நல்லா சிக்கன் வாஷ் பண்ணி சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா சேர்ந்து வதக்கி விடணும். அந்த புதினா கொத்தமல்லி ஸ்பைசஸ் எல்லாம் அந்த ஸ்மெல் எல்லாம் கறியில் இறங்கணும். நல்லா வதக்கணும். கலருக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நம்மளுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இன்னும் கலர் நல்லா எக்ஸ்ட்ரன்ஸாக வரணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2% கறி வந்துருச்சு. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற ரேஷியோவில் தண்ணி வச்சாச்சு. நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிச்சிட்ட பிறகு வாஷ் பண்ணியிருக்க அரிசியை போட்டு நல்லா ஒரு கிளறி வைக்கணும். பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஒரு ஈக்குவலாக வந்த அப்புறம் தம் போட்டுடலாம். தம் போட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். டேஸ்டியான பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி. எப்போவுமே இந்த தம் உடைக்கும் போது கரண்டி அடியில் வச்சு தான் மேலே சாதத்தை தூக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். செம்ம டேஸ்டியான பிரியாணி ரெடி.